பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யாத்ராகமம் 18ஆம் அத்தியாயம் 13வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது, அங்கே எத்ரோ மோசே தன்னுடைய மருமகனாகிய மோசேக்கு ஒரு ஆலோசனை சொன்னதாக நாம் பார்க்க முடியும். அதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆலோசகரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் எத்திரோ மோசேக்கு கொடுத்த அந்த ஆலோசனையை, அந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருந்து அதிலிருந்து வெளிப்படுகிற ஆண்டவரே சத்தியங்களை நாங்கள் விளங்கி கொள்ள கேட்கிற ஒவ்வொருவருக்கும், பேசுகிற எனக்கும் கர்த்தர் தாமே ஒரு கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேத பகுதிக்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால், மோசே பல மணி நேரம் காலையில் இருந்து இரவு வரைக்கும் அவர் நியாயாசனத்திலே உட்கார்ந்திருந்து அங்கு வருகிறதான ஜனங்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனையும் தீர்ப்புகளையும் சொல்லி அவர் இளைத்து போகிற ஒரு சூழ்நிலையை பார்த்த எத்திரோ தன்னுடைய மருமகனாகிய மாம்சத்தின்படி தன்னுடைய மருமகனாகிய மோசேக்கு அவர் சொல்லுகிற ஆலோசனையை தான் யாத்ராகமம் 18ஆம் அத்தியாயம் 13வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை நாம் வாசிக்க முடியும். யாத்ராகமம் 3வது அத்தியாயம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, இந்த எத்ரோ ஒரு மீதியான் தேசத்தை சார்ந்த ஒரு ஆசாரியர். அவருக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அதில் ஒரு குமாரத்தியாகிய சிப்போராளைத்தான் பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்துக்கு சென்றதான அந்த மோசேயை தனக்கு மருமகனாக எடுத்து சிப்போராளை அவனுக்கு மனைவியாக கொடுப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்ராகமம் 2:18 வாசிக்கும்போது இந்த எத்ரோவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது ரெகுவேல் என்று வாசிக்க முடியும். எண்ணாகமம் 10:29 அங்கே ரெகுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 3ஆம் அத்தியாயம் 1வது வசனத்திலும் 4ஆம் அத்தியாயம் 18வது வசனத்திலும் எத்திரோ என்று நீங்கள் பார்க்க முடியும். 2 பெயர்கள், அதாவது ஒன்று எத்ரோ, இன்னொன்று ரெகுவேல். அது எப்படி இருந்தாலும் அது பெரிய காரியம் அல்ல. அவர் சொல்லுகிற ஆலோசனை இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. ஊழியத்தில் மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்களை அந்த ஆலோசனையிலே நீங்கள் வாசிக்க முடியும். யாத்ராகமம் 18ஆம் அத்தியாயம் 13லிருந்து 17 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக செய்வதை விட அது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்குமேயானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். 18ஆம் அத்தியாயத்திலே நாம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அந்த மோசே நியாயம் செலுத்துகிற அந்த நியாயம் தீர்க்கிற ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இது அன்றைக்கு யூதர்களுக்கு மத்தியிலே அல்லது அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு தலைவர் நீதி செய்கிறது அல்லது நியாயம் செய்கிறது, அது அன்றைக்குள்ள வழக்கமாக இருந்தது. மத்திய 23:2 வாசிக்கும் போதும் வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அந்த லேவியராகமம் 24ஆம் அத்தியாயம் 10லிருந்து 14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திலே அவர் எப்படி நியாயம் அவர் தீர்க்கிறார் அல்லது நியாயம் விசாரிக்கிறார், எப்படி கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு செய்கிறார் என்று அங்கே பார்க்க முடியும். தான் கோத்திரத்தை சேர்ந்ததான ஒரு சகோதரி, அவளுடைய பெயர் செலோமித். அவள் ஒரு எகிப்திய புருஷனோடு சேர்ந்து அவள் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அந்த குமாரனும் இவர்களோடு கூட வருகிறார். அந்த வரும்போது பாளையத்திலே அந்த எகிப்தியனுக்கு பிறந்ததான அந்த மகனுக்கும் இன்னொருவருக்கும் சண்டை ஏற்படுகிறது. அப்பொழுது அவன் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான். அவன் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்த உடனே அவனை கொண்டு மோசே இடத்திலே கொண்டு போகிறார்கள். மோசே உடனே நியாயம் தீர்க்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் காத்திருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
எனவே ஆண்டவர் நம்ம நியாயம் தீர்ப்பது நம்முடைய கடமையாக இருந்தாலும் கூட நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக நம்ம தீர விசாரிக்க வேண்டும். இங்கே மோசே செய்ததான ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தார். காத்திருந்த போது கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். பாளையத்திற்கு புறம்பே அவனை கொண்டு போங்கள், அவன் என்னுடைய நாமத்தை தூஷித்ததை கேட்டவர்கள் அவன் மேல் கைகளை வைப்பார்களாக. அதற்கு பின்பு அவன் கல்லறிந்து சபையாரால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். இங்கே இப்படிப்பட்ட ஒரு தொழிலை அல்லது இப்படிப்பட்ட ஒரு கடமையை மோசே அந்த வனாந்திரத்திலே செய்து கொண்டு இருக்கும் போதுதான் மோசேயினுடைய மாமனார் எத்திரோ அல்லது ரெகுவேல் அவரை பார்க்க வரும்போது அவர் ஒண்டியாய் இருந்து அவர் இளைத்து போகிறதை பார்த்துத்தான் அவர் சொல்லுகிறார், நீர் இப்படி செய்வது நல்லது அல்ல என்று சொல்லுகிறார். 18ஆம் அத்தியாயம் 17, 18 வசனமாய் வாசிக்கும்போது, நீர் இப்படி செய்வது நல்லதல்ல. எது நல்லதல்ல? நியாயம் விசாரிப்பதை குறித்து அவர் சொல்லவில்லை. தனி மனிதனாய் இருந்து நியாயத்தை விசாரிப்பது நல்லதல்ல. அது நீர் இளைத்து போவீர், உம்முடைய சரீரத்திலே பலகீனம் ஏற்படும், அது ஒரு மனிதனால் இதை செய்ய முடியாது. இதே கருத்தை மோசேயும் அறிக்கையிட்டதை நீங்கள் வாசிக்க முடியும். எண்ணாகமம் 11ஆம் அத்தியாயத்திலே 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மோசேயுடைய சலிப்பு எப்படியா இருந்தது, மோசேயுடைய அந்த ஆதங்கம் எப்படியா இருந்தது. அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அது மிக கடினமான ஒரு வேலை. கிட்டத்தட்ட 25 லட்சம் புருஷர்கள், 25 லட்சம் 6 லட்சம் புருஷர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் குழந்தைகளும் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அந்த வனாந்திரத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே வருகிற பிரச்சனைகளை ஒரு தனி மனிதனாக அவரால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவர் சொல்கிறார், இவர்களை நான் எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு கூட்டு முயற்சி அல்லது ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். நம்ம ஒரு தனி மனிதனாக ஒரு சபையை, ஒரு போதகர் மாத்திரம் ஒரு சபையை நடத்த முடியாது. அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற உடன் ஊழியர்கள் அல்லது உதவி ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு கூட தான் இந்த ஒரு கூட்டு முயற்சியில தான் இதை நாம் செய்ய முடியும் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கி கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் எல்லாமே நானே செய்கிறேன் என்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்து அவர்களால் செய்ய முடியாமல் அவர்கள் துவண்டு போவதையும் அவர்கள் எதிர்பார்த்த பலனை காண முடியாமல் அவர்கள் சலித்து போகிறதையும் நான் பார்க்கிறோம். இதைத்தான் மோசே சொன்னார், என்னால் தாங்க முடியவில்லை, உமக்கு என் கண்களில் கிருபை கிடைத்ததானால். அவர் ஒரு மேர்சி கில்லிங் அவர் கேட்கிறார். ஆங்கிலத்தில் யூத்தான்சியா என்று சொல்வார்கள் சயின்ஸில், அது மாதிரி கேட்கிறார், என்னை நீர் கொன்று போடும் என்று அவர்கள் சொல்கிறார். இரண்டாவதாக இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் 18ஆம் அத்தியாயத்திலே 19, 20 வசனங்களில் அவர் சொல்கிறார், நீர் என்னுடைய ஆலோசனையை கேளும். எத்திரோ மோசேயிடத்தில் சொல்கிறார், நீர் என்னுடைய ஆலோசனையை கேளும். மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வருகிற அந்த மாபெரும் பொறுப்பை செய்கிறவர், விசேஷித்த அபிஷேகத்தை உடையவர். நாம் வாசித்த பகுதியிலே உன்மேல் இருக்கிற ஆவியை நான் கொஞ்சம் அவர்கள் மேலும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அளவிற்கு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன். அப்படி இருந்தாலும் கூட அவர் சொல்கிறார், அந்த மாமனார் சொல்கிறார், நீர் என்னுடைய ஆலோசனையை கேள்.
ஆலோசனையை நாம் கேட்பதில் நாம் தயங்கக்கூடாது. அது யார் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காமல் அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது என்பது பார்ப்பது தான் ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சபையை நடத்துகிறதிலும் ஊழியத்திலும் அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாய் காண முடியும். ராஜா சாலமோன் ராஜா மரித்த பிறகு அவனுடைய குமாரன் என்ன செய்கிறார்? முதியோர் சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டதுனாலே 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் அந்த அவருடைய ஆளுகையில் இருந்து விலகி அவர்கள் தனித்து போனார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட விளைவுகள் ஆலோசனையை கேட்காதவர்களுடைய மத்தியிலே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். பாருங்க, சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அத்தியாயம் 5வது வசனம் சொல்கிறது, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். எனவே ஆலோசனை சில நேரங்களில் ஒரு சிறு பையனிடத்திலிருந்து கூட வரும், அல்லது படிக்காத ஒரு மனிதனிடத்திலிருந்து கூட வரும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு கார் ஃபேக்டரியில் ஒரு நல்ல பெரிய விலை உயர்ந்த காரை அந்த கேரேஜுக்கு உள்ளே வைத்து அவர்கள் தயாரித்தார்கள். அதை தயாரித்து வெளியே கொண்டு வரும்போது அந்த கதவுக்கு வழி அந்த அந்த கதவின் வழியாக கொண்டு வருவதற்கு அந்த ஒரு அல்லது 2 இன்ச்சு உயரம் அந்த கதவு குறைவாய் காணப்பட்டது. கார் தயாரிக்கப்பட்டு விட்டது, அதை வெளியே கொண்டு வர வேண்டும். கொண்டு வருகிற அந்த வாசல் ஒரு இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு இடைவெளி இன்னும் அதிகமாக இருந்தால்தான் அதை சேஃபாக கொண்டு வர முடியும். எத்தனையோ அங்கு என்ஜினியர்கள் இருந்தார்கள், வல்லுநர்கள் இருந்தார்கள், அதை தயாரித்தவர்கள் இருந்தார்கள். அதெல்லாம் அவர்கள் திகைத்து கொண்டிருக்கும் போது என்ன செய்வது? சுவரை உடைக்க வேண்டும் அல்லது கதவை பிடுங்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது சாதாரண ஒரு மனிதன், அங்கு செக்யூரிட்டி கார்டாக இருந்தவர் சொன்னாராம், அந்த 4 டயரில் உள்ள காற்றை கொஞ்சம் நீங்கள் வெளியே விட்டுருங்க, அப்போது அந்த உயரம் குறைஞ்சிரும், லெகுவாக கொண்டு வரலாம் என்று சொல்லி கொண்டு வந்தார்களாம். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஆலோசனை யாரிடத்திலிருந்து வருகிறது என்பது முக்கியமல்ல, அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது என்பதை நிதானித்து ஆலோசனைக்கு செவி கொடுத்து ஞானம் உள்ள மனிதர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 13:10 வாசிக்கும் போது ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு என்று சொல்லுகிறார். எனவே ஆலோசனையை கேட்பதற்கும் ஒரு ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 20:18 வாசிக்கும் போது ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து நீ யுத்தம் பண்ணு என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மோசே, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவரால் இந்த பெருங்கூட்ட ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்துவதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், நீர் எம்மாத்திரம் என்று தன்னுடைய மாமனாரோடு கூட சொல்லியிருப்பாரேயானால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியான அனுபவத்திற்குள்ளே கடந்து போயிருப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆலோசனையை கேட்கிற ஒரு நல்ல மனப்பான்மை நமக்கு காணப்பட வேண்டும். அப்பொழுது அவர் சொல்லுகிற ஆலோசனையை பாருங்கள். முதலாவது சொல்கிறார், அவர் ஒரு மீதியான் தேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும், யெகோவா தேவனை நன்கு அறியாதவராக இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், முதல் வார்த்தையே பாருங்க, தேவன் உம்மோடு கூட இருப்பார். 19வது வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார், தேவ சன்னதியிலே நீர் ஜனங்களுக்காக நீர் காத்திரும், விசேஷித்தவைகளை மாத்திரம் தேவனிடத்தில் கொண்டு போய் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் நீர் அவர்களுக்கு சொல்லும் என்று சொல்கிறார். விசேஷித்தவைகளை மாத்திரம் தேவனிடத்தில் நீங்கள் கொண்டு போங்க, மற்ற காரியங்களை மற்றவர்கள் பார்ப்பதற்கு மற்ற தலைவர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆலோசனையை அவர் சொல்லுகிறார். நீர் தேவ சமூகத்தில் காத்திருந்து விசேஷித்த காரியங்களை மாத்திரம். எண்ணாகமம் 9ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தில் பாருங்க, மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றார். இப்படி இந்த ஆலோசனையை கேட்டபடியினால தான் மோசேயினுடைய பிற்கால அந்த வனாந்தர யாத்திரையில் அந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள்,
கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். அந்த நேரத்தில் யார் இருக்கிறாங்க? அந்த பிரேதத்தால் தீட்டுப்பட்டவர்கள். அந்த அன்னைக்குள்ள பிரச்சனை என்னன்னா, பிரேதத்தால் தீட்டுப்பட்டவர்கள் பஸ்காவை ஆசரிக்கலாமா ஆசரிக்க கூடாதா என்கிற பிரச்சனை பாளையத்திற்குள்ளே வருகிறது. அப்பொழுது அவர் மோசே சொல்கிறார், நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு நான் சொல்வேன் என்று சொல்கிறார். எண்ணாகமம் 27:5 வாசிக்கும் போதும் மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக தேவ சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம் என்பதை நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உபாகமம் 5:1 பார்ப்பீர்களேயானால், கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள், அவைகளின்படி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிரமாணங்களில் நமக்கு ஒரு நல்ல ஒரு நாலெட்ஜ் இருக்குமே ஆனால், ஒரு தெளிந்த ஒரு அறிவு இருக்குமே ஆனால், அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே சென்று மோசே கேட்டது போல நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த வேதத்தின் அடிப்படையில், நம்ம கையில் இருக்கிற அந்த பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முடிவெடுக்க நம்மால் முடியும். உபாகமம் 1:11 18 வரை நம்ம வாசிக்கும் போது அந்த காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். உபாகமம் 1:11 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, நீர் செய்ய சொன்ன காரியம் நல்லதுதான் என்றார்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒரு தனி மனிதனால அவனுடைய பாரத்திற்கு மிஞ்சி தாங்க முடியாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாங்குவதற்கு நல்ல அறிவு, ஞானம், உண்மை, உத்தமம் உள்ளவர்களை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பது அன்றைக்கு எத்ரோ சொன்ன ஆலோசனை. இதே மோசே சொல்கிறார். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களில் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராக இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கள் அந்நியனுக்கும் நீதியின்படியே தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகத்தாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன் என்று தான் செய்த அந்த காரியத்தை அவர் நினைவு கூறுகிறார். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே நம்மால் செய்ய முடியும் என்று இல்லாமல், எனவேதான் பிரசங்கி 4:9-10 நாம் வாசிக்கிறோம், ஒண்டியாய் இருப்பது நல்லதல்ல. ஒண்டியா எல்லாமே ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாது என்பதை இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சபையை நடத்துவதிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாது சுந்தர் சிங்குடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர்கள் பனி பிரதேசத்தில் நடந்து போகும்போது செத்த நிலைமையிலே விழுந்து கிடந்த ஒரு மனிதனை அவர் எடுத்து தன்னுடைய சரீரத்தோடு இணைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். இவரும் மரிக்கிற தருவாயிலே இருந்தார். ஏற்கனவே ஒருவன் செத்த நிலைமையிலே கிடந்தான். ஆனால் 2 சரீரங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அது சூடு ஏறும்போது இருவரும் உயிர் தப்பி பிழைத்தார்கள் என்று ஒரு சாட்சி காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த எத்ரோவுடைய ஆலோசனையிலே 18:21 அவர் யாரை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார்? ஊழியத்தில், உடன் ஊழியத்தில், உதவி ஊழியத்தில், அல்லது குடும்பத்தை நடத்துவதில், அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 18:21 அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உண்மை தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும்.
எந்த ஒரு ஆலோசனையை நாம் மற்றவர்களிடத்திலிருந்து பெறும்போதும் அந்த ஆலோசனையை கொடுக்கிறவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் தானா, அல்லது அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் ஜீவிக்கிறவர்கள் தானா என்று நாம் நம்மை நாமே அதை நிதானித்து அறிந்திருக்க வேண்டும். எங்கெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20:20 மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம், பாருங்க, தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் இருக்குமே, ஆனால் அதோடு கூட தேவனுடைய பிரசன்னமும் இருக்கும், கர்த்தருடைய வழி நடத்துதலும் இருக்கும். எனவே நம்முடைய அனுபவத்தில் இதை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நாடுகிற மனிதன் தெய்வ பயம் உள்ள ஒரு மனிதன் தானா, அவன் ரட்சிக்கப்பட்டவர் தானா, அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர் தானா, அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர் தானா, அந்த தெய்வ பயத்திற்குரிய லட்சணங்கள் இருக்கும்போது தான் அவர் நமக்கு நல்ல ஆலோசனையை தர முடியும். 82ஆம் சங்கீதம் 1வது வசனத்தையும் கூட நான் வாசிக்கிறேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எனவே நல்ல நியாயம், நல்ல ஆலோசனை, நல்ல புத்திமதி எங்கே கிடைக்கும் என்றால் அது தேவனுக்கு பயந்தவர்களுக்கு மத்தியில் கிடைக்கும். ஊழியர்களை நாடலாம், அல்லது நல்ல அனுபவம் உள்ள விசுவாசிகளை நாடலாம். உடன் ஊழியர்கள், உதவி ஊழியர்கள் தெய்வ பயம் உள்ளவர்கள் தானா என்பதிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோபு 1ஆம் அத்தியாயம் 1 வசனத்தில் யோபுவை பற்றி ஆண்டவர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் என்று யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்கிறார். எத்ரோவுடைய ஆலோசனையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ அறிவுள்ளவனும் ஞானம் உள்ளவனும் உண்மை உள்ளவனும். அதே ஆலோசனையை அன்றைக்கு எத்ரோ மூலமாக மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். உண்மை உள்ள மனிதர்களை தெரிந்து கொள்ளும். தேவனால் பிறந்த மனிதன் அவன் பாவம் செய்யான். எப்படி என்றால் அந்த ஆங்கில வார்த்தையை பாருங்க, வாட்ச், WATCH. அந்த W என்ன சொல்லுகிறது? நம்முடைய வார்த்தையில் ஒரு உண்மை. அந்த A என்ன சொல்லுகிறது? ஆக்ஷன், நம்முடைய செயல்பாடுகளில் உண்மை. அந்த T என்ன சொல்லுகிறது? நம்முடைய எண்ணங்களில் உண்மை, தாட்ஸ். அந்த C, அந்த H என்ன சொல்லுகிறது? அது C என்ன சொல்லுகிறது? கேரக்டர், நம்முடைய குணாதிசயம், அந்த கேரக்டர். H நம்முடைய ஹார்ட், இருதயம். இந்த எல்லா நிலைமையிலும் உண்மை உள்ள மனிதர்களை நாம் நம்பலாம். இந்த சிலருடைய வார்த்தை நன்றாக இருக்கும், செயல்பாடு நன்றாக இருக்காது. சிலருடைய எண்ணங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அந்த காலகட்டங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் மோசே சொன்னது போல, நீங்கள் இங்கே இருங்கள், கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறார் என்று நான் கேட்டு உங்களிடத்தில் வந்து சொல்வேன் என்று சொன்னது போல, அந்த தேவனுடைய தயவை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய உதவியை நாடுகிற ஒரு கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ முதலாவது சொன்னது தேவனுக்கு பயந்த மனிதர்களாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் பொருட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவர்கள் தெய்வ பயம் உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். அகந்தை, பொறாமை, புரட்டுவாய், புறங்கூறுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள், தீய வழிகளை சொல்லுகிறவர்கள், அவர்கள் தெய்வனுக்கு பயந்தவர்களாய் இருக்க மாட்டார். அடுத்ததாக எத்ரோவுடைய ஆலோசனையில் என்ன சொல்கிறார் தெரியுமா? உண்மை உள்ளவர்களை நீ நாட வேண்டும் என்று சொல்கிறார். முதல்ல தெய்வ பயம் உள்ளவர்கள், ரெண்டாவது உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளவர்களுக்கு வேதத்தில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் வாசிக்க முடியும். உபாகமம் 16ஆம் அத்தியாயம் 18-19 வசனங்கள். நான் அந்த 19வது வசனத்தை மாத்திரம் உங்களுக்காக வாசிக்கிறேன். 18-19 ரெண்டையும் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக, அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்பு செய்ய கடவர்கள். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக,
முகத்தாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். பாருங்க, அந்த எத்ரோவுடைய ஆலோசனை அது தேவனுடைய ஆலோசனையா இருக்கிறது. நியாயத்தை புரட்டாது இருக்கிற பரிதானம்னா என்னன்னா, அந்த ஒரு வெகுமதி அல்லது ஒரு லஞ்சம் வாங்குகிற குணாதிசயம் உள்ளவர்கள் நிச்சயமாக அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் நியாயத்தை அவர்களால் புரட்ட முடியும் அல்லது புரட்டத்தக்கதாய் மற்றவர்கள் அவர்களை தூண்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு வீக்னஸ் அல்லது பலகீனம் அவர்களிடத்தில் இருக்கும். 2 சாமுவேல் 23ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில் தாவீது தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவராய் அவர் இருப்பார். அவர் நீதி உள்ள தேவன், தெய்வத்தனமாய் நம்மை ஆளுகிற ஒரு தேவன். எனவே நாம் தெரிந்து கொள்கிறவர்களும் நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது இந்த உண்மைக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஏசாயா 33ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் அடுத்ததாக ஒரு உண்மைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் பாரபட்சமின்றி நீதி செய்கிற நியாயம் செய்கிற குணாதிசயம் நம்மிடத்திலே காணப்பட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகிறார். இந்த வேத பகுதியின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். 6ஆம் அத்தியாயம் 4வது வசனம் 22, 23 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால், அந்த வேதம் அப்படியாய் சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து எந்த ஒரு குற்றத்தையும் சுமத்த அவர்களால் முடியவில்லை. அவனை தேவனை ஆராதிக்கிற விஷயத்திலே அன்றி அவனை வேறு எதிலும் குற்றப்படுத்த முடியாது என்று ஒரு முழு தேசத்தில் உள்ள தலைவர்களும் சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. பந்தி விசாரிப்பதற்கு ஆட்களை தெரிந்தெடுக்கிறாங்க. அந்த பந்தி விசாரிப்பதற்கு யாரை தெரிந்தெடுக்கிறாங்க? அந்த உடன் ஊழியம், உதவி ஊழியம் செய்வதற்கு அங்கே ஞானம் உள்ளவர்களாய், நற்சாட்சி பெற்றவர்களாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாய். எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நம்பலாம். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு துணையாக இருக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தில் அந்த உண்மைக்கு இன்னொரு அருமையான காரியத்தை அங்கே வாசிக்க முடியும். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எத்ரோ சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட ஆளை தெரிந்தெடுக்கணும்? அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கணும், அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கணும். அடுத்தது சொல்றாரு, அவன் பொருள் ஆசையை வெறுக்கிறவனாய் இருக்கணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நன்றாக கவனியுங்கள். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை. இன்னொரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் திரும்ப போவோம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த எத்ரோவின் ஆலோசனை இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. போதும் என்ற மனது உடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். பணத்திற்காக, புகழுக்காக, பேருக்காக தவறான வழிகளிலே சென்று பல இச்சைகளில் விழுந்து
தங்களை தாங்களே உருவ குத்துறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது, நல்ல ஆலோசகர்களாய் இருக்க முடியாது. அவர் சொல்கிறார், பொருளாசையை வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும், பொருளாசை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 20:22 சொல்றார், அப்பொழுது வெகுவாய் இருக்கும். நம்முடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் இந்த வனாந்திர யாத்திரையிலும் கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு துணையாக இருப்பார்களே ஆனால், அல்லது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமேயானால் அது நமக்கு லெகுவாயிருக்கும் என்று அவர் சொல்கிறார். அன்றைக்கு எத்ரோ மோசையை பார்த்து சொன்னார், ஞானம் உள்ள, உண்மை உள்ள, பொருளாசையை வெறுக்கிற அநேக தலைவர்களை உனக்கு கீழே நீ தெரிந்திடு. அவர்கள் சாதாரண காரியங்களை விசாரிக்கட்டும், பெரிய காரியத்தை மாத்திரம் நீர் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொண்டு போய் விசாரித்து கொண்டு வாரும் என்று. அதை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:30 சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று. ஏழாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த ஆலோசனையில் அவர் சொல்கிறதான காரியம், அப்படி நீர் செய்வீரே ஆனால் உம்மால இதை தாங்கக்கூடியும் ஜனங்கள் சமாதானமாய் போய் சேருவார்கள். போக வேண்டிய இடம் கானான், அந்த பரம கானான், நீங்களும் நானும் போய் சேர வேண்டிய இடம், சமாதானமாய் போய் இளைப்பாற வேண்டிய இடம் பரம கானான். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் உலகத்தில் உள்ள கானான். அந்த உலகத்தில் உள்ள கானானுக்கே இத்தனை காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எத்ரோவின் மூலம் சொல்வாரேயானால், நாம் பரம கானானை அடைவதற்கு நாம் தேவனுக்கு பயந்தவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பொருளாசையை வெறுக்கிறவர்களாய், நானே செய்ய முடியும் என்கிற அந்த எண்ணம் இல்லாதவர்களாய், அது நல்லதல்ல என்று விளங்கி கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமேயானால், அந்த எத்ரோ அன்றைக்கு மோசைக்கு கொடுத்த அந்த ஆலோசனையின்படி அது பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு எத்ரோவின் மூலமாக, ரெகுவேல் மூலமாக மோசைக்கு ஆலோசனை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் செய்ய முடியும் என்று நினைக்க வேண்டாம். மற்றவர்களுடைய உதவியை நாடுவோம். அவர்களுடைய உதவியை நாடும்போது அவர்கள் உண்மை உள்ளவர்களா, அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களா, அவர்கள் பணாசை இல்லாதவர்களா, போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து, அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருப்போமேயானால் அது நமக்கு லெகுவாக இருக்கும். அவர்கள் நாம் சமாதானத்தோடு கூட அந்த பரம கானானில் போய் இளைப்பாற முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் எங்களையும் சமாதானத்தோடு கூட போகை சேர வேண்டிய இடத்துல சேருவதற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.